நம்ம மாமனாரு உன் மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தாரு. பாவம், நீங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல அட்வைசரா இருந்தீங்க. இப்ப என்னாச்சு? எல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. உன்னோட பிளான் சொதப்பினதுக்கு என்ன காரணம்னா, கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நீங்க என்ன சுகன்யா கிட்ட மாட்டி விடணும் மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறத சுத்தமா யோசிக்க மறந்துட்டீங்களே. என்ன வீட்டை விட்டு அனுப்பணும்னு பாத்தீங்க. இப்போ உங்களுக்கு என்னாச்சு? நீங்களே இந்த வீட்டுல இருப்பீங்களான்னு சந்தேகமா இருக்கு. பாவங்க நீங்க. நீங்க எங்க போவீங்க? உங்க அம்மா வீட்டுக்கா? இல்ல, நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு. நான் வேணா உனக்கு ரெஃபர் பண்ணட்டுமா? தேங்க்ஸ், நான் பாத்துக்கிறேன். ஆமா, இவ்ளோ பேசுறியே யோசிக்காம, அதெல்லாம் நான் வாய்ஸ் ரெக்கார்டர் வச்சு என்னால ரெக்கார்ட் பண்ண முடியாதா? மூஞ்ச பாரு. அதெல்லாம் உன்ன மாதிரி கேவலமானவங்க பண்ற வேலை. சொல்லியிருந்தா நானே ரெக்கார்ட் பண்ணிருப்பேன் சிஸ்டர். வந்துட்டீங்களா? காஃபி எடுத்துட்டு வரவா? இல்ல வேணாம். காஃபி குடிக்கிற நிலைமையில இருக்கேனா? ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல. என்ன நடக்குதுங்க? ஒர்க்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடிய மாட்டேங்குது. அர்ஜுன், இது எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வர் தான். என்ன சொல்ற? அவனே சொன்னா என்கிட்ட, இந்த மாதிரி ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு. உங்க மொபைல்ல இருந்து நீங்க அனுப்புன மாதிரி ஒரு மெசேஜ் நான் மனோஜுக்கு அனுப்புனேன். நீங்க என்ன கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ ஃபார்ம் ஹவுஸ் புக் பண்ணேன். புரியுதா? நடந்த எந்த பிரச்சனைக்கும் சத்தியமா நான் காரணம் இல்ல. ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு பெருசா சீன் கிரியேட் பண்ணிட்டான். என்ன பிரியா, முட்டாளா நீ? அவன் ஒரு 1 நம்பர் ஃப்ராட். அவன் கிட்ட போய் அவன் இருக்கிற இடத்துல நம்ம பொருளை பத்திரமா வச்சுக்கணும்னு தெரியாத உனக்கு? அப்புறம் போன் எடுத்தா பிளான் பண்ணான்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஏற்கனவே உன் போனை வச்சுதான் அவ்வளவு அசிங்கமான பழிய தூக்கி போட்டிருக்கோம் உன் மேல. சாரி அர்ஜுன், நான் ஏதோ அவசரத்துல. என்ன தலைப்போற அவசரம், மண்ணகட்டி அவசரம்? என்ன நான் சும்மா சப்பக்கட்டு கட்டாத. அர்ஜுன், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நான் ஆதிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக போயிருந்தேன். ஃபீஸ் கட்டுறதுக்கு நீங்க வந்தனா கிட்ட கொடுத்த பணத்தை தான் அவங்க ஈஸ்வர் கிட்ட கொடுத்தாங்க. அவனுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்ல? இது அவனோட ஸ்டடீஸ் பத்தின விஷயம். அந்த அவசரத்துல நான் போன் மேல கான்சென்ட்ரேட் பண்ணல. பிரியா, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. அந்த ஈஸ்வர் ஒன்னாலதான் இந்த வீட்டுக்கே வந்தான். இப்ப பாக்குறல்ல என்னென்ன பண்றான்னு. உனக்கே வினையாதான் வந்து நிக்குது. சுகன்யா ஒரு கடைஞ்சு எடுத்த முட்டாள். அவளுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. சொன்னா புரிஞ்சுக்கவும் மாட்டாவ. இல்லனா அந்த ஈஸ்வர செலக்ட் பண்ணிருப்பாள. இப்ப அவன் மூலியமா அசோக் கிட்ட இந்த எல்லா விஷயமும் போயிருக்கும். அண்ணனும் தம்பியும் ரொம்ப சந்தோஷமா இருப்பானுங்க. அர்ஜுன், நீங்க கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒரு வழி பிறக்கும்.